அந்த கேமராவை கொடு. கேமரா தர மாட்டேன். அப்போ கண்டிப்பா இது எல்லாத்தையும் அபூர்வா தான் பண்ணிருப்பா. என் அம்மாவை கொல்ல சொல்லி ஆள் அனுப்பி வச்சது அந்த அபூர்வா தானா? சொல்லு பூமி, அந்த அபூர்வா தானே? சொல்லு மாமா. அவசரப்படாதீங்க மாமா, கொஞ்சம் யோசிங்க ப்ளீஸ். நான் யோசிச்சதுனால மட்டும்தான் அந்த அபூர்வா இன்னும் உயிரோட இருக்கா. கனகன், இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. இங்க பாருப்பா ககன். மாமா வேண்டாம் மாமா. மாமா நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாதுமா. மாமா எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால இதுக்கு மேலே சைலண்டா இருக்க முடியாதுமா. இந்த நொடியை இப்போவே அந்த அபூர்வாவை கொன்னுட்டு வரேன். நில்லு ககன். மாமா வேண்டாம் மாமா. மாமா ப்ளீஸ் நா. மாமா நில்லுங்க. அண்ணா போகாத அண்ணா. நில்லுங்க மாமா. வேண்டாம் அண்ணா. என்ன விடுங்க. ப்ளீஸ் மாமா. விடுங்கன்னு சொன்னேன். என்ன தடுக்காதீங்க. மாமா. மாமா. பூமி. அபூர்வா, அபூர்வா. வெளியே வா அபூர்வா. அபூர்வா. டேய் ககன், என்னடா என் வீட்டுக்கு வந்து எதுக்குடா கத்திட்டு இருக்க? மரியாதையா வெளியே போ. போடா. போறேன். பொண்டாட்டியை கொன்னுட்டு அப்புறமா இங்க இருந்து போறேன். டேய் என்னடா என் வீட்டுக்கே வந்து என் பொண்டாட்டியை கொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்க? என் அம்மாவை கொல்லணும்னு நினைச்சது உன்னோட பொண்டாட்டி. நீ பகைய மனசுல வச்சுக்கிட்டு எங்க மேல பழி சுமத்துற. உங்க அம்மாவை கொலை பண்றதுக்கு வேற யாரோ பிளான் பண்ணிருக்காங்க. அத அபூர்வா தான் பண்ணான்னு நீ எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா எங்க அம்மாவுக்கு கான்சியஸ்னஸ் வந்து நடந்த எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டாங்க. சாரதா வாயை திறந்து வாக்குமூலம் கொடுத்துட்டா நமக்கு சாவு கேரண்டி. முதல்ல ஒன்ன, அடுத்து என்ன கொண்டுடுவாங்க. நோ நோ, அப்படி எதுவும் நடக்க கூடாது. நடக்க நான் விட மாட்டேன். ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா உன் இஷ்டப்படி எல்லாம் நடந்துருமா? இத பாரு, உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா நிறைவேற்றிக்க. என் கல்யாண ஆசை நிறைவேறாமையே நான் சாவ போறேன். நம்ம சாக மாட்டோம் சித்தி, நம்ம உயிரோட இருக்கணும். அதுக்கு அந்த சாரதா சாகணும். அவளுக்கு மயக்கம் தெளியறதுக்கு முன்னாடியே அவ சாகணும். அவளை நான் கொன்னுடுறேன். கொல்லாம நான் விட மாட்டேன். செத்துப்போ. நீ எத்தனை குற்றங்கள் செஞ்சிருக்க, எத்தனை பேரோட வாழ்க்கையை அழிச்சிருக்க. உயிரோட இருக்க உனக்கு தகுதியே கிடையாது. இப்ப புரியுதா சரச்சந்திரா? இந்த அபூர்வாவை கொல்றதுக்காக தான் நான் வந்தேன். ஐயோ தம்பி வேண்டாம். சொல்ல வேண்டியது நீ இல்லடா, நான் தான்.
மாமா என்ன கொல்லாதீங்க மாமா, என்ன கொல்லாதீங்க மாமா, என்ன விட்டுருங்க மாமா. எனக்கு எதுவும் தெரியாது மாமா, எனக்கு எதுவும் தெரியாது மாமா, என்ன நம்புங்க மாமா. மாமா வேண்டாம் மாமா. வேண்டாம் வேண்டாம், என்ன எதுவும் பண்ணாதீங்க, என்ன கொன்னுடாதீங்க, என்ன விட்டுருங்க. அபூர்வா, என்னம்மா என்னாச்சு சொல்லு. என்னாச்சு அபூர்வா? ஏன் இப்படி பயந்து போயிருக்க? அது அது ஏதோ பண்ண வேண்டாம் கொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த. ஏதாவது கனவா? அது இது கனவில்ல, என்னோட எதிர்காலம். மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஒன்னதான் கேக்குறான் அபூர்வா. எதுவும் இல்ல, ஏதோ கெட்ட கனவு மாமா. அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா, அழாதானே. டாக்டர்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க. சரி அண்ணா பயப்படாதண்ணா, பெரியமாக்கு ஒன்னும் ஆகாது, பெரியமாக்கு ஒன்னும் ஆகாதுண்ணா, நீ தைரியமா இரு அண்ணா, நீ பயப்படாம இருண்ண. நீ தைரியமா இருந்தாதான் இவங்களும் தைரியமா இருப்பாங்க. ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் அண்ணா, அழாதண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா. அண்ணா காலையில இருந்து யாரும் எதுவும் சாப்பிட்டு மாட்டீங்க, நான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேண்ணா. வந்து சாப்பிடுண்ணா, வாண்ணா, எஞ்சி வாண்ணா. அண்ணா கொஞ்சம் சாப்பிடுண்ண, வாண்ண. பூமி, இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடு, இந்தா. அம்மா அம்மா மாமா சாப்பிடுங்க மாமா. நீங்க எதுவும் சாப்பிடல, கொஞ்சமாவது சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க. வேணான்னு சொல்றல. பூமி, நீயாவது அண்ணனுக்கு ஊட்டி விடு. சாப்பிடுங்க மாமா.